Hello everyone, this is Pavitra. Welcome back to my YouTube channel Pavi Shines. இந்த vlog வந்து ஒரு ஈவினிங் vlog மாதிரி தாங்க இருக்கும். ஸோ நாட்டார் வந்து கூப்பிட்டுட்டே இருந்தார் பக்கத்தில் வா வான்ட்டு. என்னதுன்னு போய் பார்த்தா பிரியாணி. என்ன நாட்டார் அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு வந்து அவங்களுடைய பேரனுக்கு வந்து பர்த்டேவாம். ஸோ அதனால் வந்து பிரியாணி ஸ்வீட்டு டெய்ரி மில்கெல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஓகே. அப்படியே இன்றைக்கி வந்து பேப்பர் கரெக்ஷன் ஒர்க் இருக்குதுங்க. இன்றைக்கி வந்து ஏடிஎஸ் ஃபஸ்ட் இயர்ஸ்க்கு வந்து எக்ஸாமா. ஸோ அந்த பேப்பர் கரெக்ஷன் பண்ணணும்னு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதை தான் பார்த்துட்ருக்கேன். ஆல்ரெடி இந்த பேப்பரெல்லாம் நான் கரெக்ஷன் பண்ணிட்டேன். காலேஜ்லேயே கரெக்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இந்த இனிமேல் இருக்கிற பேப்பர்ஸ் தான் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணணும். ஸோ எந்த இயரு எந்த கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎஸ்ஸு ஃபஸ்ட் இயர்ஸ்க்கான அப்ளைடு கெமிஸ்ட்ரிக்கான பேப்பர்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ அதுதான் நான் கரெக்ஷன் பண்ண போகிறேன். ஸோ ஓகே. அப்படியே கரெக்ஷனும் பண்ணிகிட்டு இருந்தாச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நல்லா பண்ணியிருப்பாங்க பசங்க அப்படின்ட்டு. எக்ஸ்பெக்டேஷன் கெட்ஸ் டிஸப்பாயின்ட்மெண்ட் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஓகே, அதையும் பார்த்துட்டு இருந்தேன். இந்த பேப்பர் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எங்கள் ஹேண்ட் ரைட்டிங் வந்து நல்லா இருந்துச்சா. எனக்கு இந்த கர்சிவ் லெட்டரில் எழுதுறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ரொம்ப ட்ரை பண்ணி அதுக்குன்னு புக்கெல்லாம் நோட்டெல்லாம் வாங்கி இந்த 2 லைன் 4 லைன் மாதிரி கர்சிவ் லெட்டர்ஸ்க்கு புக் அது அந்த ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு புக்கு விற்பாங்க. அதெல்லாம் வாங்கி எழுதியிருக்கேன் ஸ்கூல் படிக்கும்போது. மெமரிஸ் பிரிங் பேக் மாதிரி இருக்குது இந்த ஹேண்ட் ரைட்டிங் பார்க்கும்போது. நல்லா இருந்துச்சு. கர்சிவ் லெட்டரில் நல்லா பண்ணியிருந்தா அந்த பொண்ணு. பட் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குது. பட் பேப்பரில் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. இது வந்து ஐயோ தப்பாக நினச்சிக்காதீங்க, சொல்கிறேன் நான். ஓகே, கரெக்ஷன் பண்ணதுனால சொல்கிறேன் நான். ஸோ ஏதோ கிளிப்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு இருந்தேன். அதில் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கே அப்படின்றதுனால. அப்படியே பக்கத்தில் வந்து எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் ஒரு குட்டி ஒன்று வளர்த்துட்ருக்காங்களா எங்கள் பாட்டி. அது என்ன பண்ணிடுச்சு, இந்த பிரியாணி வாசனையை மூப்பம் பிடிச்சிட்டு சுற்றி 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 வந்துட்டுருக்கு. சரி ஓகே, என்ன பண்ணுறது. பாட்டி வேற இல்லை. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் எதனா அதுக்கு போடுவாங்க. சரி ஓகேன்ட்டு அதை அப்படியே பார்த்தீங்களா எப்படி பார்த்துட்ருக்கு, கத்திகிட்ருக்கு. எப்போ எனக்கு சோறு போடுவீங்க, போடுங்க 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 அப்படின்ற மாதிரி அதோடைய மைண்ட் செட்டு. விட்டால் அது அப்படியே இது பண்ணிடும் போல், அந்த மாதிரி இதில் இருந்துச்சு. அப்படியே இந்த பூனை வந்து மெதுவாக யாருக்கும் தெரியாத வருவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தாங்க. எனக்கு தெரியாது எனக்கு பின்னாடி வந்து நின்றுட்டுருக்கு. டாட்டா பை பை. டுடே நீங்கள் vlog.